திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள் இதோ. வேற்றுமையின்றி பழகும் குணம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களின் ராசிக்கு குரு மறைவு ஸ்தானத்திலே அமர்ந்து மறைவு ஸ்தானங்களை பார்ப்பது உங்கள் வாழ்வில் சில தடைகளை நீக்கிக் கொள்ள வாய்ப்பாக அமையும். சிலருக்கு பல ஆண்டு முயற்சி செய்த வெளிநாடு வேலை வாய்ப்பு, மேலும் வெளிநாட்டிலே தொழில் செய்வதற்கான சூழ்நிலைகளை அமையாமல் சென்றிருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு கண்டிப்பாக வெளிநாட்டு பயணம் அமைந்தே தீரும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் மறையும். கணவன் மனைவி வேற்றுமைகளில் நல்ல சூழ்நிலை, வேற்றுமை மாறி ஒற்றுமை அமையக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. எதிர்கால நன்மைகளுக்காக பல நன்மைகளை சந்தித்து, நண்பர்களையும் சந்தித்து, புதிய தொழிலிலும் வேறு வேலையும் தேடி சென்று வந்து கடைசியில் நல்ல வேலை கிடைக்கப் பெற்று உங்களுக்கு உறுதியான வருமானம், தொழிலிலே லாபம் அமையப்பெற ஆண்டாக இது அமையிருக்கிறது. அரசியலில் சிலருக்கு நல்ல ஆலோசகராக நீங்கள் இருந்து வழிகாட்டுவதற்கும் வாய்ப்புகள் அமையப்பெறும். முக்கியமான தொழில்நுட்ப பயிற்சி பயின்று அதன் மூலம் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் அமையும். உறுதியுடன் எந்த செயலை செய்து வருவீர்கள். உயர்ந்த அந்தஸ்திலே உள்ள பெரிய தொழில் அதிபர்களின் பழக்கம் உங்களுக்கு ஏற்ற சூழ்நிலையை பெற்றுத்தரும். காரியத்தில் நல்ல அனுகூலம் உண்டாகும். தடைபட்டு நின்றிருந்த காரியம் செயல்பட துவங்கும். கலைத்துறையினர் ஆர்வத்தின் மூலம் பல இடங்களில் பலரை சந்தித்து மேன்மை வருவீர்கள். இதன் மூலம் நல்ல அனுபவமும், தன்னை எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற தீர்மானம் செய்து கொண்டு தீர்மானம் மேற்கொள்வீர்கள். மாணவர்களின் கல்வி மேன்மை உண்டாகும். சில பேருக்கு நீட்டிலே நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று நினைத்த இடத்திலே வேண்டிய மருத்துவ கல்வி பயிலுவதற்கு வாய்ப்புகள் அமையப்பெறும். மேலும் மற்ற துறை மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெற்று, சில அன்பர்கள் 10ஆம் வகுப்பிலே 12ஆம் வகுப்பிலே நிறைய மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவிலே முதல் இடம் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையப்பெறுவார்கள். மேலும் அடிக்கடி வெளியூர் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் அமையப்பெறும். குடும்ப சுமைகள் குறைந்து தேவைகள் நிறைவேறும். ஆசிரியர் பணியில் சிலருக்கு இடைஞ்சல்கள் மறையும். வேண்டிய இடத்திலே பணியிட மாற்றம் அமையும். இனி திறமையுடன் சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழ்நிலையை இந்த ஆண்டு உங்களுக்கு கிரகநிலைகள் ஆக்கி கொடுக்கும். பொருளாதார நிலையில் சீரான அமைப்பு கிடைக்கும். பரிகாரமாக செவ்வாய்க்கிழமைகளிலே நாகசுப்பிரமணியருக்கு இலுப்பை எண்ணெய் தீபமிட்டு சிவப்பு நிற பூ வைத்து வழிபட்டு வர உங்களினுடைய கோரிக்கை வேண்டுதல்கள் அனைத்தும் இறைவன் நடத்தி தருவார். சகல காரிய சித்தி உண்டாகும் என்று இந்த ஆண்டு கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருகிறது. மேலும் இந்த ஆண்டு முழுவதும் குறிப்பாக தமிழ் வருட பிறப்பன்று சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன? இதோ உங்களுக்காக. உண்ணாமுலை உமையாலொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வண்ணம் அருமே என்று அண்ணாமலை பெருமானை இந்த பாடலை, மந்திர பாடலை நாள்தோறும் 27 முறை அதிகாலை வேளையிலோ அல்லது மாலை வேளையிலோ சொல்லி வர உங்களுடைய காரியங்கள் சிறப்பான வகையிலே அமையும் என்று சொல்லி புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து, எல்லாம் வல்ல நமச்சிவாய பெருமான் நல்லதை நல்குவார். ஆகவே அன்பர்களே, இறை வழிபாட்டிலே சிறந்து விளங்குங்கள். எல்லா வளமும் நலமும் பெறுவீர்கள். ஓம் நமச்சிவாய.